So this is all about confusing vocabularies. நம்மளுக்கு யூசுவலா வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய vocabularies தான் ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம். So without any delay we shall get started. So first பாத்தீங்க அப்படின்னா migrate, emigrate and immigrate இதுக்கான டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். So first migrate அப்படின்றது ஏதோ ஒரு வாழ்வாதாரத்திற்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் ஆகுறது, அந்த மூவ் ஆகுற ப்ராசஸை குறிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா migrate அப்படின்னு சொல்லுவோம். For example, New Yorkers migrate to Florida. நியூயார்க்ல இருக்கிற மக்கள் புளோரிடாவை நோக்கி மைக்ரேட் ஆனாங்க, புலம்பெயர்ந்தார்கள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போனாங்க அப்படின்ற மீனிங், ரைட்? ஸோ கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், இமிக்ரேட். இமிக்ரேட் அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க, means to leave one's home country to go and live in another. அதாவது அவங்களுடைய ஹோம் கண்ட்ரி, இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் என்னோட ஹோம் கண்ட்ரி இந்தியா அப்படின்னா, நான் இந்தியாவை விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போறேன் அப்படின்ற கேஸ்ல ஸ்பெசிஃபிக்கா மைக்ரேட் அப்படின்றது ஜென்ரலா ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகுறது, அவ்வளோதான் குறிக்கும். இந்த எமிக்ரேட் அப்படின்றது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன், என்னுடைய ஹோம் கண்ட்ரியை விட்டு இன்னொரு நாட்டுக்குள்ளே நான் போகிறேன், இன்னொரு நாட்டுக்குள்ளே போகிறேன். அப்போ பாருங்க, எமிக்ரேட் அப்படின்னா எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்களே, எமிக்ரேட்டட் ஃப்ரம். ஸோ அங்கே இருந்து மை கிராண்ட் பேரண்ட்ஸ் emigrated from Italy. இட்டாலியில இருந்து எமிக்ரேட் ஆனார்கள். அப்போ இட்டாலியில இருந்து இன்னொரு ஒரு இடத்திற்கு மூவ் ஆனாங்க. ஸோ அவங்களுடைய ஹோம் கண்ட்ரி, அவங்க இருந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்திற்கு போனாங்க. அப்போ லீவிங் ஒன்ஸ் ஹோம் கண்ட்ரி டு லிவ் இன் அனதர் கண்ட்ரி, இன்னொரு இடத்துக்கு போய் வாழ போறாங்க அப்படின்ற கேஸ்ல எமிக்ரேட்டும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா. இமிக்ரேட் அப்படின்னா to come into another country to live permanently. நல்லா பாருங்க, இங்க to leave, ஒரு இடத்துல இருந்து நான் வெளியேறேன்றப்போ எமிக்ரேட் அப்படின்ற வார்த்தையும், இங்க இன்னொரு இடத்திற்குள்ள போகிறேன், இன்னொரு கண்ட்ரிக்குள்ள நுழைகிறேன், அங்க நான் போய் வாழ போறேன் அப்படின்றத குறிக்கிறதுக்கு இமிக்ரேட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், எக்ஸிட் வெளியேறது, லீவ், ஓகே, இமிக்ரேட் இன் உள்ள வர்றது, இமிக்ரேட், ஓகே. ஸோ இங்க சென்டென்ஸ் பாருங்க, மை கிராண்ட் பேரண்ட்ஸ் இமிக்ரேட்டட் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். அப்போ இங்க இமிக்ரேட்டட் பக்கற ஃப்ரம்மும் இமிக்ரேட்டட் பக்கத்துல டூவும் போறோம். அப்போ இமிக்ரேட்டட் டு, ரைட்? ஸோ ஃப்ரம் எப்போ போடுவோம், டு எப்போ போடுவோம்? From to. I'm coming from Madurai. I'm going to Chennai. அப்போ எங்க இருந்து வரேன்றத குறிக்கிறதற்கு ஃப்ரம்மும் அண்ட் எங்க போறேன் அப்படின்றத குறிக்கிறதற்கு டூவும் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதே தான் எமிக்ரேட் அப்படின்றது லீவிங், எக்ஸிட், வெளியேறேன் அப்படின்றத குறிக்க, இமிக்ரேட் அப்படின்றது உள்ள நுழையிறேன்றத குறிக்க. ஸோ மீன்ஸ் டு கம் இன்டு another country to live permanently. Right? Yes. These words are commonly misunderstood. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா uninterested and disinterested. Actually நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதற்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னா இந்த uninterested யூஸ் பண்ணணும். அப்படின்னா I'm not interested in. For example, I'm uninterested. இங்க நல்லா பாருங்க, uninterested in our dispute. நான் இந்த சண்டையிலலாம் எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, இந்த சண்டைக்குள்ள நுழையிற, இந்த சண்டைக்கெல்லாம் இந்த சண்டையில எனக்கு சுத்தமா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சம்திங் எல்ஸ் தென் யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட் அன்இன்ட்ரெஸ்டட். ஸோ அங்க நீங்க அன்இன்ட்ரெஸ்டட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். சிமிலர்லி டிஸ்இன்ட்ரெஸ்டட் பொறுத்த வரைக்கும் இம்பார்ஷியல். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். The disinterested person judge the dispute. அதாவது unbiased, பாரபட்சம் இல்லாத இந்த பர்சன் தான் இந்த டிஸ்பியூட்டை என்ன பண்றாரு, ஜட்ஜ் பண்றாரு. ஏதோ ஒரு சண்டை நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை ஜட்ஜ் பண்றவர்
பாரபட்சம் இல்லாதவர், அதை குறிக்கிறதற்கு தான் disinterested என்ற adjective யூஸ் பண்ணுவோம். So disinterested அப்படின்றதற்கு மீனிங் impartial, unbiased. So impartial, partial இல்லாம இருக்கிறவங்க அப்படின்ற மீனிங். Uninterested அப்படின்னா தான் not interested அப்படின்ற மீனிங். So coming to the next one. So this is something ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடியது தான். But even though we might have some doubts. For example பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ்ல sympathy, empathyல நம்மளுக்கு டவுட்ஸ் இருக்கும். பட் அதே மாதிரி தான் antipathy, apathy இது எல்லாமே. ஸோ பத்தி அப்படின்னா ஃபீலிங்கை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ என்ன மாதிரியான ஃபீலிங் அப்படின்றது தான் ஒவ்வொரு வார்த்தையும் டினோட் பண்ணும். ஆன்டிபத்தி அப்படின்னா ஒரு விஷயம், ஆன்டினாலே நெகட்டிவ் வார்த்தை, ரைட்? ஸோ இப்போ ஏதோ ஒரு விஷயத்து மேலே எனக்கு ஒரு வெறுப்புணர்வு இருக்கு அப்படின்னா அங்க ஆன்டிபத்தி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் a strong antipathy to horror movies. ஸோ ஹாரர் மூவிஸ்னாலே எனக்கு வந்து ஒரு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இஃப் யூ ஹாவ் அ டீப் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் சம்திங் எல்ஸ் தென் யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட் கால்ட் ஆன்டிபத்தி, ரைட்? அண்ட் சிமிலர்லி ஆப்பத்தி, அதுக்குள்ள நாட்டமே இல்லாமல் இருக்கிறது, சுத்தமாக அதில் நாட்டமே இல்லாமல் இருக்கிறது, அதை ஆப்பத்தின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா nowadays there is a widespread apathy among students. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இப்போலாம் ரொம்ப ஒரு லேக் ஆஃப் கன்சர்ன், அது ஒரு விஷயத்தில் அவங்க இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டாங்க, எதுலையுமே ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க, நாட்டம் இல்லாமல் இருக்காங்க. அதை குறிக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட் கால்ட் apathy. So empathy and sympathy, there is a small difference. She has sympathy for the beggar. She has empathy for the beggar. ஸோ இது ரெண்டுலேயுமே சிம்பத்தி அண்ட் எம்பத்தி ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். பட் சிம்பத்தி அப்படின்னா ஜஸ்ட் ஒருத்தவங்கள பார்த்து பரிதாபப்படுறது, ஒருத்தவங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க பரிதாபப்பட்டுட்டு போயிடுறது, சோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே இது அந்த பெக்கர் குளிரில் ஏதோ நடுங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஷால் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஓவர் கோட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்தாங்க குளிர நடுங்குறீங்கல்ல, அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்தாங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷூஸை அவங்களோட இடத்துல இருந்து அவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணி ஏதோ ஒன்று பண்றோம் இல்லையா? ஸோ சிம்பத்தியை விட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் எம்பத்தி, ஒரு இன்டெப்தான இன்டென்ஸான வெர்ஷன் தான் எம்பத்தி. சிம்பத்தி அப்படின்றது ஜஸ்ட் ஒருத்தவங்களை பார்த்து பரிதாபப்படுறது. எம்பத்தி அப்படின்னா அவங்களோட இடத்துல நின்று அவங்களோட நிலைமைய நம்ம வந்து உணர்ந்து வந்து செயல்படுறோம் இல்லையா, அதுதான் வந்து எம்பத்தி அப்படின்றது. So you might have got a clear picture about these words: apathy, antipathy, empathy and sympathy, right? Yes. So அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா these words advice, practice. So இதே தான் practice SIE போடுவா, இதே இது CE போடுவோம். So எப்போலாம் சி வருதோ அதை நவுனா யூஸ் பண்ணுவோம். இதே இது எஸ்இ வருதோ அதை வேர்பா யூஸ் பண்ணுவோம். ஓகே, பிராக்டிஸ்லையும் அதே தான். ஸோ ஒரே வேர்ட் நவுனாவும் யூஸ் பண்ணுறோம், வேர்பாவும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான குட்டி குட்டி டிஃப்ரென்சஸ் வருது. ஸோ இந்த இடத்துல அட்வைஸ்ன்றப்ப சின்றப்போ வில் பி யூசிங் திஸ் அஸ் நவுன். அதே மாதிரி தான் ப்ராக்டிஸ்ன்றப்போ we will be using that as a noun. For example பார்த்தீங்கன்னா she, subject, gave, verb, me, indirect object, some great advice, இது direct object. அப்போ இங்க ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால ஏதோ ஒன்று ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல நான் போடுவேன். Of course noun or pronoun தான் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்டா இருக்கு. ஸோ நவுன் வந்திருக்கு, நவுன் பிளேஸ்ல அட்வைஸ் இருக்கு, அதனால சிஇ போடுறேன். அதே மாதிரி ஐ சப்ஜெக்ட், நீட் verb, some advice. அப்போ சம்ன்றது adjective, adviceன்றது noun. அப்போ நவுன் பிளேஸ்ல அட்வைஸ் இருக்கு. So CE யூஸ் பண்ணியிருக்கேன். And similarly I subject, advised verb,
her. அப்போ herன்றது இந்த இடத்துல yes object. அப்போ இங்க பாத்தீங்கன்னா verb placeல இருக்கு, அதனால se யூஸ் பண்ணிருக்கேன். Similarly, doctor advised me. Doctor is a subject, advised is a verb, me object, அப்போ verb placeல இருக்கு, so se யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் சி அண்ட் எஸ்சி வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எஸ்சியில் வந்துச்சு அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா வேர்பும், அண்ட் சியில் முடியுது அப்படின்னா தட் இஸ் நவுன், ரைட்? ஸோ இன்னைக்கான கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ என்ஜாய்ட் தி கிளாஸ், டூ மென்ஷன் இன் தி காமெண்ட் பாக்ஸ் பிலோ. அண்ட் நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் காமெண்ட் பண்ணுங்க. சரி, பை, see you guys.